மந்திரி என்னை பெற்று எங்க அம்மா யாரு? என்னுடைய தந்தையார் யாரு? நாங்க எப்படி பிறந்தோம்? எப்படி மந்திரி? பொறுமையோடு இருப்பவன் இந்த பொன்னர். பொறுமையோடு இருக்கும் பொன்னர். பொன்னருக்கு பொறுமையோடு இருக்கும் இந்த பொன்னர். சங்கு நாதம் கேள்விப்பட்டிருக்கிறியா? சங்கு ஊதி கேள்விப்பட்டிருக்கியா? ஆணை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே. எப்படி? ஆணை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. ஆணை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. எப்படி? ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஆமா, ஆணை தூரமா தான் வரும். அதனுடைய ஓசை முன்னாடி கேட்கும். ஆமா, அதை போல பொன்னர் முன்ன வந்துட்டா கோட்டை இடி அடித்தது போல என்னோடு உடன் பிறந்தவர் என் தம்பி சங்கர். அப்படியே பிறந்த சங்கர். சங்கர் பொன்னரு சங்கர். நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. எங்க உடன் பிறந்த என் தங்கச்சி ரத்தத்திற்கு ரத்தம் பாசத்தோடு வளர்த்து என் தங்கச்சி தங்காலனா என்னுடைய தங்கச்சி பேரு. அருக்காணி தங்கால் என்று சொன்ன என் தங்கச்சி பேரு என்ன பேரு? அருக்காணி தங்கா. அருக்காணி தங்கா வரான்னு சொன்ன அழுத புள்ள கூட வாய் மூடுமா. அப்பேற்பட்ட என் தங்கச்சி இந்த பொன்னருக்கும் சங்கருக்கும் உடன் பிறந்த தங்கச்சி அருக்காணி தங்கா. அப்படியா இருந்தாலும் எங்களை பெற்றெடுத்து என்னுடைய தாயார். தாயார் யார்? மந்திரி.
பண்ணி வள நாட்டிலே என் தாயுக்கும் என் தந்தையருக்கும் ரொம்ப நாளா பிள்ளை இல்ல. அப்படி பிள்ளை இல்லாத காரணத்தால சிவநாடத்துல என் தாய் தாமரை அரையராட்சி சிவங்கிட்ட போய் வர வாங்கி அந்த வரத்திலே முதலிலே பிறந்தவன் இந்த பொன்னர், இரண்டாவது பிறந்தது சங்கர், மூன்றாவது பிறந்தது என் தங்கையாகி தங்கா. நாங்க 3 பேரும் பொன்னி வள நாட்டுல சிறு சிறப்போடு நானும் என் தம்பி ஆட்சி புரிந்துகிட்டு வரோம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே யாரை பார்க்க வேண்டும்? என் தம்பி ஆகிய சங்கர் கோட்டை இடி இடிச்ச மாதிரி என் தம்பிய அண்ணன் பொன்னர் கூப்பிட்டுருந்தேன். சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வா.